ஒரு யூஸ் அண்ட் த்ரோக்கு 40 lakhs செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீமை நான் ரெடி பண்ணேன். ஸோ இங்கே வந்து நீங்க பேக் ட்ராப்பே தேவையில்லை, ஒரு செடிக்கு பக்கத்துல நின்று போட்டோ எடுத்துக்கலாம். ஒரு கெட் டுகெதர் பார்ட்டிங்க்கு இது வந்து ஓப்பன் டு ஸ்கை ஏரியா. ஸோ ஒரு ஈவினிங் கெட் டுகெதருக்கு ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லான் இங்கே அமைச்சிருக்கோம். இது வந்து இந்த லான் ஏரியா மட்டும் 5200 ஸ்கொயர் ஃபீட். டோட்டல் இந்த டயாஸ் எல்லாம் சேர்த்தீங்கன்னா 7200. ஸோ பியூட்டிஃபுல்லி டிசைன்டு ஸ்டேஜுங்க. என்ன அற்புதமா அந்த தூண்கள் வந்து பார்க்கும்போதே வந்து நம்ம கல்ச்சர் வந்து ரொம்ப அழகா பிரதிபலிக்குது. ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் கப்புள்ஸ் தே என்ஜாய் இட் லைக் எனிதிங். இஸ் அ லைஃப் லாங் மெமரியா இருக்கும். நோக்கமே அதான். இது வந்து லிவ் வித் த நேச்சர். ஸோ ஃபேன் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட்ல ஏசி ஃபேன் இல்லாமல் யாருமே இருக்க முடியல. ஹப்னு ஒரு கேதரிங் ஏரியா இருக்கு. தென் அதுக்கப்புறம் இந்த பவிலியன் அப்படின்னு சொல்லி மல்டி பர்பஸ் ஹால். நிச்சயமா சில்ட்ரன்ஸ் இல்லாத வெட்டிங்கே கிடையாது. ஒரு ஹீரோ ஹீரோயின் போய் சில்ட்ரன்ஸ் ஆர் த ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு வந்து போர் அடிக்க கூடாதுங்கிறதுக்காக we have lot of play areas. அதுக்கப்புறம் ஆல் இண்டோர் கேம்ஸ், ஜிம், ஸ்விம்மிங் பூல், பேபி ஸ்விம்மிங் பூல். Yes, everything we have here. Okay. பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மோகனா. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல தொண்டாமுத்தூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ரொம்பவே இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு அழகான இடத்துல தான் நான் இருக்கேன். இந்த இடத்துல வந்து சுற்றி பார்த்தா பல வித்தியாசமான நிறைய அம்சங்கள் நிறைஞ்ச இடம் இருக்குது. இந்த இடத்த பற்றி மேலும் நம்மளுக்கு தெளிவாக சொல்கிறதுக்காக இந்த இடத்தோடைய சேர்மன் மதிப்பிற்குரிய திரு பழனியப்பன், விராமத் பழனியப்பன் என்று பெரும்பாலும் அழைக்கப்படக்கூடிய அவர் விராமத் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சேர்மனை சந்திக்க போகிறோம். இந்த இடத்த பற்றி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஐ எம் ஸோ ஹாப்பி உங்களை வந்து மீட் பண்ணுறதுல. ஆக்சுவலாக கோயம்புத்தூர்னாலே ரொம்ப அழகு தான். இந்த கிளைமேட் ஆகட்டும், மக்கள் வந்து வெளியூர்லேருந்து வரவங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப விரும்புகிற விஷயம் கோயம்புத்தூரோட கிளைமேட். அப்படி பார்க்கும்போது இந்த கொஞ்சம் மலை பகுதிகளுக்குள்ள எந்த பக்கம் திரும்பினாலும் அழகான மேற்கு தொடர்ச்சி மலையை சுற்றி இருக்கக்கூடிய நம்மளோட விராமத் ரெசார்ட்ஸ். ஸோ இந்த அழகான இடத்தை எப்படி நீங்கள் உருவாக்கணும்னு ஃபஸ்ட்டு நினச்சிங்க? ஃபஸ்ட்டு நான் வந்து ஐ ஹேல் ஃப்ரம் காரைக்குடி, செட்டிநாடு ஏரியா. ஓகே. ஸோ அங்கே எங்கள் வீடுகளில் வந்து கல்யாணங்கள்லாம் எங்கள் வீடுகளில் தான் நடத்துவோம். கிட்டத்தட்ட இட் கேன் அகாமடேட் 1200 to 2000 பீப்புள் முடிய. ஸோ அது மாதிரி ஒரு இதை இங்கே கோவையில் உருவாக்கணும் அப்படின்னு நான் பிரியப்பட்டேன். அதுதான் காரணம். ஸோ அதுதான் அமிர்த் கோட்யார்டோட ஆரம்பம். அமிர்த் கோட்யார்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த பேருக்கான ஏதாவது அடையாளம் இருக்கா? நிச்சயமா. என்னோட மதரோட பேரு அமிர்தவள்ளி. அதாவது அந்த காலத்தில் வந்து கேர்ள் பேபியே வேண்டாம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தப்ப என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 பையனுக்கு அப்புறம் பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லி இது ப்ரேட். அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா பிறந்தாங்க. இட்ஸ் அ நெக்டர், அமிர்தம்னா நெக்டர். ஸோ அதனால தான் அமிர்தவள்ளி ரேராக கிடைக்கும் அப்படிங்கிறக்காக அமிர்தவள்ளின்னு பேர் வச்சாங்க. அவங்களோட ரிமெம்பரன்ஸாக தான் நான் அமிர்த் கோட்யார்னு நான் இங்கே வச்சிருக்கேன். ரொம்ப சிறப்பு, ரொம்ப அழகு இல்லையா? அம்மாவோட நினைவாக இவ்வளோ ஒரு அற்புதமான அமிர்தமான ஒரு இடத்த வந்து நீங்க கோவை மக்களுக்காக நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலி உள்ள வரும்போதே எனக்கு வந்து அந்த ஒரு வார்மான ஒரு ஃபீலிங், இயற்கையை வந்து நம்மளுடைய கொஞ்சம் வரவேற்கிற மாதிரி நம்ம ஒரு சின்ன நுணுக்கங்களான பல விஷயங்களை நீங்க வந்து இதுக்குள்ள பண்ணிருக்கீங்க. அந்த முன்னாடி வரும்போது லைக் ஒரு டைப் ஆஃப் கல்ச்சர், தமிழ்நாடோட ஒரு கல்ச்சரை இது வந்து ரிப்ளிகேட் பண்ற மாதிரி இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது வந்து அதான் திரும்பவும் அதான் செட்டிநாடுலேருந்து வந்தனால என்டையர் செட்டிநாடோட இதுதான் இங்கே இருக்கணும். ஸோ எவ்ரி நூக் அண்ட் கார்னர் இஸ் ஆல் டிசைன்ட் அக்கார்டிங்லி. செட்டிநாடுல இருக்கிறத ஜஸ்ட் ஐ ரிப்ளிகா இங்கே அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். மேடம் வாங்க, அப்படியே நம்ம நிலா லான் இருக்கு, போய் பார்க்கலாம். நிலா லான் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. ஏன்னா பேசிக்காக நிலா நைட்டில் வரும், நீங்கள் பகல்லே வந்து நிலா லான் அப்படி காமிக்கிறீங்க. இது வந்து ஒரு கெட் டுகெதர் பார்ட்டிங்க்கு இது வந்து ஓப்பன் டு ஸ்கை ஏரியா. ஸோ ஒரு ஈவினிங் கெட் டுகெதருக்கு ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லான் இங்கே அமைச்சிருக்கோம். இது வந்து இந்த லான் ஏரியா மட்டும் 5200 ஸ்கொயர் ஃபீட். டோட்டல்
ஹால் இந்த டயாஸ் எல்லாம் சேர்த்தீங்கன்னா 7200 ஸ்கொயர் ஃபீட் வரும். பியூட்டிஃபுல்லி டிசைன்டு ஸ்டேஜ்ங்க. என்ன அற்புதமா அந்த தூண்கள் வந்து பார்க்கும்போதே வந்து நம்ம கல்ச்சர் வந்து ரொம்ப அழகா பிரதிபலிக்குது. அது கீழே நீங்க வந்து அழகான பிளான்டேஷன்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க. அது இன்னும் சூப்பர். இப்போ நம்ம உள்ள என்ட்ரி ஆன இந்த ஒரு நுழைவாயிலே வந்து ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? சோ இதுக்கு ஏதாவது ஒரு தீம் மாதிரி இஸ் பர்கோலா இஸ் தி தீம். பர்கோலா இஸ் தி தீம். இங்க என்ட்ரன்ஸ்லயும் ஒன்று இருக்கும், இந்த என்ட்ரன்ஸ்லயும் ஒன்று இருக்கும். சோ இந்த பில்லர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே மேட் இன் காரைக்குடி ஏரியா தான். நியர்பை காரைக்குடி லேனா விளக்கு அப்படிங்கிற இடத்துல தான் ப்ரொக்யூர் பண்ணோம். ஈச் அண்ட் எவ்ரி மெட்டீரியல் இங்க வந்து ப்ரொக்யூர் பண்ணது ஐ மைசெல்ஃப் ஐ இன்வால்வ் டைரக்ட்லி. இது வந்து யார்ட்டையுமே கான்ட்ராக்ட்லாம் கொடுத்து பண்ணதில்லை. ஐ மைசெல்ஃப் ஐ ஹவ் டன் தட். ஆர்கிடெக்ட்ங்கிறது நான் தான் இது ஆர்கிடெக்ட்ங்க. எனக்கு இது பார்த்தோன்னே உட்கார ஒரு ஃபீல் வந்து கிடைச்சிச்சு. ஐ அம் சூப்பர் ஹாப்பி. இங்க வந்து நிறைய பிளான்டேஷன்ஸ் வந்து நீங்க வச்சிருக்கீங்க. இதற்கான காரணம் ஏதாவது இருக்கா? ஆக்சுவலாக லாங் பேக் ஒரு 1 இயர் பேக் என்னோட ஃப்ரெண்டோட டாட்டர் வெட்டிங்க்கு போயிருந்தேன். அப்போ கொடிசியாவில் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. அப்போ பியூட்டிஃபுல்லாக பேக்ட்ராப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஃப்ளவர்ஸில். தட் என்னோட அனதர் ஃப்ரெண்டு தான் அதை பண்ணதும். அப்போ என்ன சார் ஒரு 3 லட்சம் இருக்குமா அப்படின்னு அவர் சொன்னார். என்ன பழம் நீ இப்படி சொல்கிற அப்படின்னு. ஹி ஸ்பெண்ட் 40 lakhs ஃபார் தட். ஓகே, ஸோ ஒரு யூஸ் அண்ட் த்ரோவுக்கு 40 lakhs செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீமை நான் ரெடி பண்ணேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் பேக்ட்ராப்பே தேவையில்லை, ஒரு செடிக்கு பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நோ காஸ்ட் இன்வால்வ் ஃபார் தட். ஸோ ஒரு நேச்சரோடு நம்ம இருக்கணும். இது வந்து இஸ் எவர் கிரீன் அண்ட் ஃப்ளாரிங் எல்லாம் இங்கே பிக் பண்ணக்கூடாதுன்னே நான் சொல்லியிருக்கேன். ஃப்ளார்ஸ் எல்லாம் ஹைபிஸ்கஸ் எல்லாம் செடியில் இருந்தால் தான் அழகாக இருக்குது. பிரித்தோம்னா 1 ஹவரில் காஞ்சி போயிடுது. ஸோ இங்கே யாருமே நாங்கள் பூக்களை வந்து இங்கே பறிக்கிறதே இல்லை. அதாவது ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங் மட்டும் அப்ஜெக்டிவ் இல்லை. ஒரு கார்ப்பரேட் ட்ரைனிங்காக இருக்கட்டும், ஒரு ஃபோட்டோ ஷூட்டாக இருக்கட்டும். ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் கப்புள்ஸ் தே என்ஜாய் இட் லைக் எனி திங். இஸ் அ லைஃப் லாங் மெமரியாக இருக்கும். ஸோ அதுதான் என்னோட ரெக்வஸ்ட், இது என்னோட நோக்கமே அதுதான். உண்மை உண்மை. இதில் நீங்கள் காம்பவுண்ட் வாலே வைக்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் வச்சுருக்கீங்க ஃபுல்லுமே. ஆனால் இப்போ நம்ம சிட்டியோட அவுட்டரில் இருக்கோம். தொண்டாமுத்தூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் பிரம்மாண்டமான இந்த வெஸ்டர்ன் காட்ஸோட மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு நடுவில் இருக்குது. இங்கே வந்து ஏதாவது இந்த யானை பயம் அதெல்லாம் வரும் அப்படிலாம் சொல்லுவாங்களே, அது நீங்கள் ஏதாவது அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? அதுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்களா? யானைங்கிறது அதோட ஏரியாவில் தான் நம்ம வந்து இருக்கோம். ஸோ நம்ம டவுனுக்கு அது வர்றதில்லை. ஸோ அதோட ஏரியாவில் நம்ம வந்திருக்கையில நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கொள்ளணும். ஸோ இங்கே வர்றவங்களுக்கு சேஃப்டிக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்டையர் 9 ஏக்கர்ஸும் கான்கிரீட் வால் பண்ணியிருக்கேன். 11 feet to 13 feet height. 9 acres ப்ராப்பர்ட்டி. அதில் 9 acre ப்ராப்பர்ட்டியும் ஃபுல்லாக கான்கிரீட் வால் ஃபென்சிங், 11 feet height. சில இடங்களில் 13 to 16 feet முடிய போகுது. ஏன்னா லேண்ட்ஸ்கேப்பிங்காக ஏற்ற இறக்கத்துக்காக அது மாறும். ஸோ அதுக்கு மேலே எலக்ட்ரிக் ஃபென்சிங் பண்ணியிருக்கேன். ஸோ எலிஃபண்ட் வந்தால் அப்படியே சைடில் அதுவே போயிடும். ஏன்னா தே ஆர் வெரி கிளவர். அவங்களுக்கு அந்த வைப்ரேஷன்லாம் நல்லா தெரியும். வாழை கூட டச் பண்ணாது, அப்படியே ஓரத்தில் போயிடும். ஸோ இங்கே உள்ளுக்குள்ள இருக்கவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாதுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு அழகான ரம்யமான ஒரு இடம். எங்கேயுமே வந்து பார்த்தா இது இப்படி இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து எந்த இடமுமே கிடையாது. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நீங்கள் ஒன்று செதுக்கி இருக்கீங்க. செட்டிநாடு காரைக்குடி ஸ்டைலில் அந்த ஒரு ஃபீலை வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கு நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. நிச்சயமா ஒரு வெட்டிங் டெஸ்டினேஷனுக்கான ஒரு பர்ஃபெக்ட் பிளேஸாக நான் இது வந்து என்னால் பார்க்க முடியுது. அதுதான் அப்ஜெக்டிவ். ஓகே, இது எத்தனை பேர் உட்கார்ந்து அமரக்கூடிய ஒரு இடமா இருக்கு? கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொன்னா ஒரு 750 பீப்புளுக்கு இட் கேன் அகாமடேட். பட் எக்ஸ்டெண்டபிள் அப்படின்னு சொன்னா ஒரு 1000 to 1200. ஏன்னா ஃப்ளோட்ல தான் இருப்பாங்க எல்லாரும், அட் அ டைத்துல வந்து வர போறது இல்ல. ஸோ 750 to 1200 இஸ் அ கம்ஃபர்டபுள். இது கார் பார்க்கிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஐபி கார் பார்க் ஃப்ரண்ட்ல இருக்கு. தென் பேக் சைடில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.25 acres allocated. கிட்டத்தட்ட ஒரு 250 cars comfortably we can park it here. சூப்பர். கார் பார்க்கிங்க்குன்னு தனியா ஒரு ஏரியா ஒதுக்கி இருக்கீங்க. அதுக்கான லேண்ட்ஸ்கேப்பிங் ஒர்க் எல்லாமே எவ்ரிதிங் டன் இருக்கு. வாங்க மேடம். Thank you. வாவ், இவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு தெரியுங்களா? இது சோ நைஸ்லி. இது வந்து காரைக்குடியில வந்து நாங்க முகப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டைல்ஸே வந்து ரொம்ப ஸ்பெஷல் இருக்கா சார் இதுக்கு ஏதாவது? இது வந்து காரைக்குடி ஆத்தங்குடி டைல்ஸ் அப்படின்னு பேரு, செட்டிநாடு ஏரியால. சோ இது ஆத்தங்குடியில தான் மேட் பண்ணது. அங்க இருந்து இங்க கொண்டு வந்து பண்ணி பார்த்தோம். வெரி பியூட்டிஃபுல். ஆக்சுவலி இங்க வந்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப், மனசுக்கு ரொம்ப ஒரு அமைதி, மெடிடேஷன். இந்த கார்ப்பரேட்ல எல்லாம் வரவங்களுக்கு வந்து இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா நிச்சயமா. இந்த ஒவ்வொரு தூண்களுமே ரொம்ப நல்லா
ஆமாம், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து ப்ரொக்யூர் பண்ணோம். இது வந்து உடன் ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டணுங்கிறக்காக டீக்வுட்டில் நாங்கள் பண்ணோம். ஆக்சுவலாக டீக்வுட்டில் யாரும் தூண் பண்ணுறதில்ல. இதில் புருஷ மரம், பலாமரம் இதில் தான் பண்ணுவாங்க. நாங்கள் டீக்வுட்டில் பண்ணி ட்ரையல் பண்ணி பார்த்தோம். மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பில்லர்ஸ் இதெல்லாம். ஆமாம், இதெல்லாம் வந்து படங்களில் தான் பார்க்குறது உண்டு. முக்கியமாக காரைக்குடி போனால் தான் இந்த மாதிரியான ஒரு ஆம்பியன்ஸ் வந்து கிடைக்கும். இந்த இடத்துக்கு வந்து குறிப்பாக நீங்கள் என்ன பெயர் சொல்லுவீங்க? இதுக்கு வந்து முற்றம்னு பேர், ஓப்பன் டு ஸ்கை. இப்போ எங்கள் ஊரெல்லாம் நாங்கள் பொங்கல் வைக்கிறதெல்லாம் இங்கே தான் பண்ணுவோம். இப்போ கல்யாணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வளவுன்னு சொல்லுவோம் இதுக்கு பேர். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ரூம்ஸ் இருக்கும். அங்கே தான் அந்த திருப்பூட்டுறதெல்லாம் அந்தந்த வளவுக்கு நேரம் தான். ஸோ அதே கான்செப்டில் இங்கே பண்ணியிருக்கோம். இது வந்து லிவ் வித் த நேச்சர். ஸோ ஃபேன் எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம இன்னைக்கு இருக்க ட்ரெண்டில் ஏசி ஃபேன் இல்லாமல் யாருமே இருக்க முடியறதில்ல. இப்போ சம்மரில் 1 o'clock வந்தீங்கன்னாலும் இங்கே வேர்க்காது. எல்லாமே உடன் தான். எல்லாம் ஆல் டீக்வுட்ஸ் யூஸ்டு ஹியர். ஓகே ஓகே. இங்கே கால் வச்சாலே நல்ல ஒரு சில்னஸ் இருக்கும். ஃபீல் இருக்கு. ஆக்சுவலாக ஃபீல்டு இன்ஜினியருக்கு, அதாவது இன்ஜினியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படின்னே தெரியல. இதுக்காகவே நான் ஊருக்கு கூட்டி போய் காமிச்சேன் அவரை. காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவரால் அதை புரிஞ்சிக்கவே முடிஞ்சது. இதை இப்போ யங் கப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் ஆர் ஃபேஷன்னே சொல்லலாம். அதாவது வெட்டிங் இன் ஏர், வெட்டிங் இன் மிட் சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். பட் ப்ராப்ளம் என்னென்னா தே ஆர் அவே ஃப்ரம் த ஃபேமிலி மெம்பர்ஸ். தேர் இஸ் நோ யூனிட்டி. அங்கே வந்து ஒற்றுமை அப்படிங்கிறதோ சுற்றம் சூழ அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ இங்கே இந்த டெஸ்டினேஷன் வெட்டிங்கில் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், பங்காளிகள், தாய பிள்ளைகள், அவங்க எல்லாரோடையும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு, பழைய மெமரிஸை ஷேர் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமையக்கூடிய இடம். இப்போ ஜென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊரில் வந்து ஹாலில் இருந்துப்பாங்க. லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே இட் கேன் அகாமடேட் ஒரு 60 பேர். ஸோ ஒரு ஷேரிங் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு அனுபவம் வந்து இங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அனுசரித்து போவாங்க. ஸோ தட் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். அந்த எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட அம்ருத் கோர்ட்யார்ட் மூலமா இது கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம். இப்போ இதை தாண்டி நீங்க அந்த நிலா லான் பார்த்தோம், அதை தாண்டி வேற ஏதாவது சிறப்பு அம்சங்கள் உள்ள இருக்கா? த ஹப்னு ஒரு கேதரிங் ஏரியா இருக்கு. தென் அதுக்கப்புறம் இந்த பவிலியன் அப்படின்னு சொல்லி மல்டி பர்பஸ் ஹால் இருக்கு. பவிலியன் அது என்ன பண்றீங்க? அது வந்து இப்போ இது வந்து கல்யாணத்தோட மட்டும் இல்லாம இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு லிஸ்டட் என்டிட்டிஸோ இல்ல கார்பரேட்ஸோ, லிஸ்டட் என்டிட்டி மட்டும் 33 லிஸ்டட் என்டிட்டிஸ் இருக்கு. அது போக பிக் கார்பரேட் அன்லிஸ்டட் என்டிட்டிஸ் இருக்கு. இவங்களுக்கெல்லாம் தே நீட் அ ட்ரைனிங் பிளேஸ், தே நீட் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்கஷன் பிளேஸ். அதுக்கான இடம் வந்து பவிலியன். இது வந்து போதியல்னு சொல்றது. இதெல்லாம் முடிச்சு கம்ப்ளீட்டாக அந்த ரூஃப் இதை உட் ஒர்க் முடிக்கிறதுக்கே எனக்கு மோர் தேன் ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கிட்ட ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாழைப்பூன்னு சொல்லுவோம். ஸோ இந்த போதியல் இதெல்லாம் மோர் ஒரு ஆர்னமெண்டல். இது நைட்டில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் லைட்டிங் எல்லாம். இந்த சாண்ட்லியர் வந்து இஸ் இன்ஹவுஸ் டிசைன்டு. இது வந்து வாங்கினது கிடையாது. இது நாங்களே வி மேட் இட் ஹியர். ஒரே பேட்டர்னில் இருக்கும். எங்களோட காரைக்குடி வீட்லையும் இதே பேட்டர்ன் தான் இருக்கும், சிமிலராக இருக்கும். வேண்டாட்டி நீங்க ஸ்கிரீன்ஸ் கூட வச்சிருக்கீங்க. எஸ். இப்போ இன் கேஸ் ஆஃப் ஒரு ஷவர் இருக்கு. கோயம்புத்தூர் வந்து ரெயின் ஷாலோ ஏரியா. இந்த வருஷம் தான் வித்தியாசமா ஹை ரெயின்ஃபால் கிடைச்சிருக்கு. இல்லைன்னா ஒரு ஷவர் மட்டும்தான் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளைண்ட்ஸ் ஆர் தேர், ரோலர் பிளைண்ட்ஸ். ஸோ வி கேன் அதை எடுத்து விட்டுட்டு வி கேன் ஆக்குபை த ஸ்பேஸ். எஸ் எஸ். சூப்பர். டன். இப்போ ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நிச்சயமா சில்ட்ரன்ஸ் இல்லாத வெட்டிங்கே கிடையாது. ஒரு ஹீரோ ஹீரோயின் போய் சில்ட்ரன்ஸ் ஆர் த ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு வந்து போர் அடிக்க கூடாதுங்கிறக்காக வி ஹேவ் லாட் ஆஃப் பிளே ஏரியாஸ் ஹியர். அதுக்கப்புறம் ஆல் இன்டோர் கேம்ஸ், ஜிம், ஸ்விம்மிங் பூல், பேபி ஸ்விம்மிங் பூல், எவ்ரிதிங் வி ஹேவ் ஹியர். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே சொன்னதான் த ஹப்னு சொல்லி இஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மீட்டிங் ஏரியா. ஒரு கல்யாணமாக இருக்கட்டும் இல்லை ஒரு கார்பரேட் மீட்டிங்காக இருக்கட்டும். இப்போ கார்பரேட் மீட்டிங்னா ஸ்ட்ராட்டஜிக் மீட்டிங் பூரா இட் ஷுட் பி அவே ஃப்ரம் த கம்பெனி. ஏன்னா கான்ஃபிடென்ஷியல் மேட்டர்ஸ் தே வில் பி டிஸ்கஸிங். அதுக்கெல்லாம் மோர் சூட்டபிள் பிளேஸ் த ஹப் ஹியர். யூசுவலாக இந்த மாதிரி ஹப்புக்கு முன்னாடி வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு க்ரோட்டின்ஸ், ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு நம்ம ஊரில் இல்லாத ஒரு செடியை கொண்டு வந்து வைக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் இது நம்ம ஊரை தாண்டி வெளியில் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லை, நம்ம ஊருக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நேட்டிவிட்டி டச் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே தான் அன்னைக்கு ஒரு லே அவுட் ஒன்று போட்டிருந்தாங்க. வர்ற பாதையில் பார்த்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா அஸ்தட்டிக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஈச்ச மரம் வச்சுருந்தாங்க. பட் அது வந்து நம்மளோட இந்தியா வச்சிருந்ததான்னு கேட்டால் கிடையாது. இது வந்து ஒரு மிடில் ஈஸ்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணி அதை வந்து ஒரு ஃபேஷனாக கொண்டு வந்து வைக்கிறாங்க. தென்னை மரம் எந்த விதத்தில் ஈச்ச மரத்தை விட குறைஞ்சது இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு தட். ஸோ இங்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 தென்னை மரம் இருக்குது. இங்கே இதில் உருவாக்குறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு தோட்டமாக தான் இருந்தது, தென்னந்தோப்பு.
ஸோ இந்த கொய்யா மரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்திருந்தது தான். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் இருக்கிற மரங்களை நான் வெட்ட விரும்பலை. ஏன்னா இதெல்லாம் பலன் கொடுக்குறது. இப்போ நம்ம தோட்டத்தில் நம்ம அட்லீஸ்ட் ஒரு கொய்யா பழத்தை எடுத்து சாப்பிட்டா கூட அதோட டேஸ்டே வேற, அதோட ஆனந்தம் வேற. எஸ், நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. இப்போ வந்து கொய்யான்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் தான் நிறையா, நம்ம இந்தியாவில் இல்லாததா. ஆனால் யாருமே அதை நினைக்கிறது இல்லை. எல்லாமே இட் ஹஸ் பிகம் ஃபேஷன். இம்போர்ட் பண்ணி வாங்கி சாப்பிட்றது ஃபேஷன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம பழசை மறந்துட்டோம். அதை நினைவூட்டுறதுக்கு தான் எல்லாமே அப்படியே அந்த ஹெரிட்டேஜை நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். வாங்க த ஹப்புக்கு போய் பார்க்கலாம். கண்டிப்பா பேரை கேட்டாலே வந்து ஹப் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்துருச்சு எனக்கு. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்கஷனுக்கான பிளேஸ் இது. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டீம், ஒரு போர்ட் மெம்பர்ஸ், அது போக ஒரு டாப் லெவல் மேனேஜ்மெண்ட், இவங்க எல்லாத்துக்குமே ஒரு டிஸ்கஷனுக்கு, ஒரு கான்ஃபிடென்ஷியல் டிஸ்கஷனுக்கு இது வந்து ஒரு நைஸ் பிளேஸ். இது வந்து என்னோட பெரிய சன் வரைஞ்சது. இது எல்லாமே இங்கே ரூம்ஸில் இருக்க எல்லா ஆர்ட்டுமே போத் மை சன்ஸ் பண்ணது தான். இது மகா பெரியவா? பெரியவா. நீங்கள் அவரோட? நிச்சயமா. இது உங்கள் ஆஃபீஸ்க்காக வச்சுருக்கீங்க? ஒரு பேப்பர்ஸ் இருக்கும். இது எல்லாமே டீ குட்டா சார்? டீ குட் 2-3 ரோஸ் வுட்ல இருக்குது. த ஹப். Yeah, it's a center point. Center point. காரைக்குடியோட அந்த ஆத்தென்டிக் லுக் வந்து கொண்டு வந்திருக்கீங்க. ஈவன் கோலம் ஆகட்டும், அறையில கோலம் போடுறது போய் நீங்க வால்ல கூட நீங்க வந்து அத வந்து பண்ணிருக்கீங்க. இதோட ஐடியா எப்படி உங்களுக்கு? தரையில வந்து மாவு கோலம் போடுறது, அரிசி மாலை போடுறது, ஏன்னா தட் ஃபீட்ஸ் ஃபார் த ஸ்பாரோஸ். பட் இது செவத்துல போடுறது, இது வந்து ஒரு நம்மளோட கலாச்சாரத்தை வெளிப்படுத்துறதுக்காக பண்ணது. இன்னொன்று இமீடியட்டா கண் பார்வையில் இது எல்லாருக்கும் படும், அதான் அதோட நோக்கம். இப்போ சாவி கொத்தா இருக்கட்டும், இப்போ ஊரில் வந்து ஆணி அடிக்கிறதுக்கு அந்த சக்கை வைக்கிறது எப்படிம்பாங்க, அது முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஷேப்பில் தான் இருக்கும். இப்போ பழைய வீடுகளை நம்ம பிரித்து டெமாலிஷ் பண்ணி ரீஒர்க் பண்ணோம்னா அந்த உடன் பீசஸ் எல்லாமே தூக்கி போடக்கூட மனசு வராது, வி ரீயூஸ் இட். ஸோ அதே கான்செப்டில் தான் பண்ணது. இங்கே காஸ்ட் அப்படிங்கிற ஆங்கிளில் பார்த்து எதுவுமே பண்ணலை. குவாலிட்டி, அதாவது ஒரு கஸ்டமருக்கு வந்து வாவ் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும். சொல்றது எப்படின்னா, இதுக்காக நீங்க காரைக்குடியில போக வேண்டாம், இங்க வந்தாலே வந்து அந்த பீஸ்ஃபுல் ஆம்பியன்ஸ் கிடைச்சிருங்கிறது வந்து நீங்க சொல்றீங்க. நிஜமாலுமே நான்லாம் வந்திருந்தேன்னா இது ஒரு ரூம்னு நினைச்சு தங்கியிருப்பேன். எப்படி நீங்க வந்து ஒரு 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 பாத்ரூமுக்கு வந்து இவ்வளோ அழகா ஒரு டிசைன் பண்ணியிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இந்த மாதிரி எங்கேயுமே நான் பார்த்தது கிடையாது. எனக்கு அது இந்தியாவில் இருக்கான்னு தெரியுதா எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்தோனேஷியாவில் இந்த செட்டப்பில் வில்லா பார்த்துட்டு ஜஸ்ட் அப்படியே ரிப்ளிகா தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க இந்தோனேஷியாவோடது வந்து இங்க ரிப்ளிகா பண்ணிருக்கீங்க. என் ஃபாதர் ஆல்வேஸ் சொல்லுவாங்க, நீ ஒரு என்டிட்டிக்கு கார்பரேட்டுக்கோ எதுக்கோ போனால் ரெஸ்ட் ரூமை பார்த்தோன்னா தெரிஞ்சிடலாம் ஹவு த மேனேஜ்மெண்ட் இஸ் அப்படிம்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இது. ஸோ எந்த அளவுக்கு நாங்கள் பார்த்து இந்த அமிர்த் கோட்டையார் பண்ணியிருக்கோங்கிறதுக்கு இது வந்து ஒரு உதாரணம். மிக அற்புதமாக நீங்கள் வந்து இதை டிசைன் பண்ணியிருக்கீங்க. உண்மையாலுமே வெளியிலேருந்து பார்க்கும்போது இதை வந்து யாருமே கண்டுபிடிக்கவே முடியாது வாஷ்ரூமா அப்படிங்கிறது. ஏன்னா யூஸ்வலி வாஷ்ரூம் அப்படின்னா லேடிஸ் ஜென்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், அது ஈஸியாக ஐடென்டிஃபை ஆயிரும். சிங்கிள் டோர் இருக்கும். இருக்கிறதுலையே வந்து எது ரொம்ப காஸ்ட் கம்மியோ அந்த டோர் தான் வந்து ஒரு பாத்ரூம்க்கு வந்து போட்டுருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு பாத்ரூம்க்கே வந்து இவ்வளோ அழகான ஒரு டோர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்து இந்த லுக்கு வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா இட்ஸ் really brilliant. இங்க வந்து wood பூராமே டீக் வுட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, என்டையர் ப்ராப்பர்ட்டி wood பூரா டீக் வுட். ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் FRP டோர்ஸ். சூப்பர். இடம் வந்து ரொம்ப அற்புதமா நிறைய பெருசாக நல்லா அழகழகாக நீங்கள் வந்து கட்டியிருக்கீங்க. இப்போது இங்கே ஃபிட்னஸ் ஃப்ரீக்கில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் குழந்தைங்கள்லாம் வராங்க அப்படின்னா அவங்கள என்டர்டெயின் பண்ணுறதுக்காக இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்காக ஏதாவது வச்சுருக்கீங்களா? ஷியோர், வி ஹேவ் இங்கே சைக்கிள்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே போகலாம், இல்லை வெளியில் கூட ஒரு சைக்கிளிங் போகலாம். ஸோ ஒரு பேக் டு ஒரு ஓல்டன் டேஸ். இப்போ எல்லாரும் ஒரு ஆல் ஹை அண்ட் காருக்கு எல்லாம் சொஃபிஸ்டிகேஷனுக்கு மாறிட்டாங்க. பட் தே ஃபர்காட் த பேசிக் வாட் இஸ் லைஃப். ஸோ அதை வந்து ரீகால் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆம்பியன்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட். ஸோ தே ஹேவ் அ சைக்கிளிங் நிச்சயமாக பண்ணலாம். பியூட்டிஃபுல். யா, சைக்கிளில் வந்து லேடி சைக்கிள் இல்லையா, யார் வேணாலும் யூனிசெக்ஸ். யா, ஓகே. ஸோ ஃபிட்னஸ் ஃப்ரீக் இருக்கவங்களுக்கும் சைக்கிள் ரைடு இருக்குது, ஜாலியோடைய ரைட் போகலாம். ஸோ நம்மளும் இந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு நீங்கள் ஒரு சைக்கிள், நான் ஒரு சைக்கிளில் ஃபுல்லாக விளாக் போகிறோம். நிச்சயமா. யா, ஓகே. ஆக்சுவலாக இந்த டெஸ்டினேஷன் வெட்டிங் அப்படின்னு சொல்லும்போது எல்லா நாளும் ஓகேவா இருக்க முடியாது. பாருங்க, இப்போ வந்து சீசன் டைம், மழை வருது, அப்போனா டக்குன்னு அடிதடெலாம் வந்து மாறுறதுக்கு அப்படி ஒரு ஆப்ஷனெல்லாம் ஏதாவது வச்சுருக்கீங்களா? யா, அதுதான் இது மல்டி பர்பஸ் ஹால், த பவிலியன். இன் கேஸ் ஆஃப் எனி ரெயின் இருந்ததுன்னா லானுக்கு பதிலாக இங்கேயோ இல்லை நம்ம வளவுலையோ யூஸ் பண்ணிக்கலாம். இதை டின்னருக்கு ஒரு பஃபே இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன் கேஸ் ஆஃப் அன்சீசனில்
ஒரு கார்ப்பரேட் ட்ரைனிங்க்கு ஒரு இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ். சிறப்பு. இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 100 சேர்ஸ் போட்டிருக்கோம். இட் கேன் அகாமடேட் 150 பேக்ஸ் ஹியர். ஆடியோ வீடியோலாம் பார்த்தீங்கன்னா பாஸ் சிஸ்டம் தான் போட்டிருக்கோம். ஆல் ஹை அண்ட் எஸ் ஆல் ஹை அண்ட் ஆடியோ வீடியோ சிஸ்டம்ஸ் எல்லாமே ரெடி டு யூஸ். சூப்பர். அண்ட் நடுவுல ஒரு ஸ்கிரீன் கூட வச்சிருக்கீங்க. அது வந்து இன்டராக்டிவ் போர்டு ஆல்சோ. அது வந்து வீடியோ சிஸ்டம் ப்ளஸ் இன்டராக்டிவ் போர்டு. நான் இன்டராக்டிவ் போர்டுன்னு சொன்னேன் இல்லையா, திஸ் இஸ் த இன்டராக்டிவ் போர்டு. இது வந்து அம்ருத் கோட்யார்டோட வெப்சைட். இது போர்டாகவும் யூஸ் பண்ணலாம், டிவியாகவும் யூஸ் பண்ணலாம். பிரசன்டேஷன். எஸ், கார்ப்பரேட் பிரசன்டேஷன். யா, ஹோம். இது வந்து நம்ம வில்லாஸோட வியூ. இது நம்ம நின்று பேசுகிற பவிலியன். இந்த சைடில் வில்லாஸ். இப்போ இது வந்து நம்மளோட வெப்சைட் amruthkotyar.com. இங்கே உள்ள ஃபெசிலிட்டிஸ், அம்யூனிட்டிஸ் எல்லாமே இஸ் தேர். ஸோ அவங்க பார்த்துட்டு அவங்க வேணும்னா கூட தே கேன் கம் அண்ட் சி ஹியர் பிஃபோர் கன்ஃபர்மேஷன். வந்து பார்த்துட்டு ஃபிசிக்கலாக, ஏன்னா சில பேர் படத்தில் ஒன்று காட்டுவாங்க, நேரம் வந்தால் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை கிராஸ் செக் பண்ணுறது கூட வந்து பண்ணி பார்த்துட்டு தே கேன் ஃபிக்ஸ் தேர் அப்பாயின்மெண்ட் ஹியர். ஓகே. ஸோ ஒருவேளை அங்கே பார்த்துட்டு இந்த ஃபோட்டோ வியூ எப்படி இருக்கும், பார்க்குறதுக்கு வெளியில் அப்ரோச் எப்படி இருக்குங்கிறதுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் வந்து வச்சிருக்கிற போர்டு வந்து ரியலி ஹெல்ப்ஸ் தெம். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்ப்பரேட் ஸ்டைலில் ஏதாவது மீட்டிங் கேதரிங்ஸ் வைக்கும் போது அவங்க ப்ரெசன்டேஷனுக்கு இது வந்து ரொம்ப அழகா இருக்கும். எல்இடி ஸ்கிரீன். ஆக்சுவலா நான் இது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பக்கமும் நீங்க ஒரு வால் வச்சிருக்கீங்க, இந்த பக்கமும் நீங்க ஒரு வால் வச்சிருக்கீங்க. இது எதுக்காவது நம்ம கோயம்புத்தூர் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா தே ஆல்வேஸ் கோ வித் வாஸ்து. இது வந்து நம்ம அப்ஜெக்டிவ் ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங், அதாவது ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ள ஒரு டஞ்சனா அடைஞ்சு வேர்த்து விறுவிறுத்து அதுக்குள்ளார எல்லாம் சிரமப்பட்டு கல்யாணம் பண்ணி ஒரு இது பண்ணாம ஒரு ஓப்பன் டு ஸ்கை ஏரியால பண்ணுறதுக்கான அப்ஜெக்டிவ் தான் இது. இன்கேஸ் மழை வந்தாலும் வி ஹாவ் அல்டர்னேட்டிவ் ஹியர். ஸோ இது வந்து இஸ் ஓப்பன் டு ஆல், எனி ஒன் கேன் அப்ரோச்சஸ். வந்து பாருங்கள், பார்த்துட்டு இஃப் யூ லைக் இட், இஃப் யூ என்ஜாய் இட், யூ கேன் அப்ரோச் அவர் டீம் ஃபார் புக்கிங். Approach for Amruth Kotyar by Ramath Resorts and Plantations. மேற்கிந்திய கலாச்சாரத்தை உடைச்சு நம்மளோட உள்ளூர் கலாச்சாரத்தை வந்து இது நிலைநாட்டியிருக்கீங்க. உங்களோட அமோக சிந்தனைக்கு மக்களோட ஆதரவு என்றென்றும் இருக்கும். இப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திச்சதுல மற்றற்ற மகிழ்ச்சி. நன்றிகள். நன்றி. நன்றி.